வணக்கம் நண்பர்களே. விரைவில் அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்றாரு. எந்த காலத்திலையும் உங்களை அதிமுகவில் சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதிமுகவில் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு தொண்டர்கள் கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் அதிமுகவில் சேர்க்க போவது இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக பல நேரங்களில் நேரடியாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க 3 பேருமே, அதாவது பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி, இவங்க பாஜக மனநிலையில் இருக்கிறாங்க, பாஜகவினுடைய ஆதரவில் இருக்கிறாங்க. அவங்கள அதிமுகவில் சேர்த்தோம்னா அதிமுகவுக்கு பல சிக்கல் வந்துடும், அதனால் இவங்களை எந்த காலத்திலையுமே நாங்கள் சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒத்த காலில் நிற்கிறார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி சரியாகத்தான் வழிநடத்துகிறாரா அல்லது தவறுகிறாரா? பன்னீர்செல்வத்தால் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியுமா? அது சாத்தியமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. யார் சிறந்த தலைவர், ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? ஈசிஆர்ல 23 லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார்? எப்படி சார்? அதான் சார் வெட்ரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர் சார். ஈசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்பீங்க. ஆனா வெட்ரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் 5 லட்சம் ரூபாய் பிளாட் தரோம், 23,40,000 அழகான தனி வில்லா தரோம். ஓஹோ. Vetri Real's Satellite City, ECR near Mahabalipuram. ECR liye premium villa plot just 15 lakhs. Independent villa 23.4 lakhs. 20 plus amenities. ஈசிஆர்ல சொத்து இருந்தா கெத்து தான். சீக்கிரம் வாங்கி போடுங்க. For bookings call. யார் சிறந்த தலைவர், ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ? அதிமுக ஒரு காலத்தில் 45% ஓட்டு வங்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்த பிறகு, அவர் தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய பல தேர்தல்களில் தோல்வி அடைந்த பிறகு, இன்றைக்கு 20% வாக்கு தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. 45% வாக்கு இருந்த அதிமுகவுக்கு இன்னைக்கு 25% ஓட்டு எங்கே சிதறி போச்சு, எந்த கட்சிக்கு போச்சு? அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிட்டா, இல்லை வேற மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கோ, இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கோ, இப்படி பல கட்சிக்கு அதிமுகவினுடைய ஓட்டு சிதறி போய்விட்டதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 20% ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி அதிமுகவை வெற்றி பெற முடியும், எப்படி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறது சரி. 20% அதுக்கு போதுமா? 40-45% மேலே வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் ஒரு கட்சி ஆட்சி பிடிப்பதற்கு போதுமான ஓட்டு சதவீதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும், ஆட்சியை அமர்த்த முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு 20% ஓட்டை வச்சுக்கிட்டு எப்படி அவர் ஆட்சியை பிடிக்க முடியும்னு எந்த விதத்தில் அவர் நினைக்கிறாரு? இது தவறான வழிகாட்டுதல் இல்லையா, தவறான போக்கு இல்லையா அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களே பல கேள்விகளை வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத அப்படியே கேட்டு செய்யக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் உண்டு, முக்கிய நிர்வாகிகளும் உண்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அமைதியாக இருக்கிறார். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டுக்கிட்டு அவர்கள் வழியில் போகிறது பல நிர்வாகிகள் இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி எதை சொன்னாலும் கேட்குறாங்க. அதிமுகவில் ஒன்றிணைக்கணும், பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியில் இணைக்கணுங்கிறது ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் பல பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்கிறதுனால தான் அதிமுக ஒன்றிணைவதில் பல தாமதங்கள் ஏற்படுதுன்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும், திமுகவை வீழ்த்தணும், மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டளையில் அமரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல அரசியல் வியூகங்களை போடுறாரு. இந்த நேரத்தில் தான் திமுகவில் ஒரு விரிசல் ஏற்படுது. அந்த விரிசல் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். விரிசல்னா என்ன? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிலிருந்து வெளியே வந்துடும். திமுகவுக்கு எதிர்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. மது போதைக்கு எதிரான மாநாடு நடத்துகிறாரு. அது சம்பந்தமாக நம்ம அவர் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை அழைத்து பேசி அதை வேறு மாதிரி ட்ராக்கை கொண்டு போயிட்டார். அட என்னப்பா இது, நான் இப்போ தான் ஒரு மனக்கணக்கு போட்டேன், ஒரு திட்டம் போட்டேன், எப்படியாவது விடுதலை சிறுத்தை கட்சியை அதிமுகவோட சேர்த்து நம்ம ஒரு இடத்த பிடித்து விடலாம், ஆட்சியை பிடித்து விடலாம் அப்படின்னு கணக்கு போட்டால் அதுக்குள்ளே முதல்வர் வேறு மாதிரி ட்ராக் போட்டுறாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இப்போது விஜயை முயற்சி பண்ணுறாரு.
எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவுடைய ஆதரவில் கொண்டு வரணும், அதிமுக கூட்டணியில் கொண்டு வரணும்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகளில் உள்ளுக்குள்ளே ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. பரபரப்பான ஒரு சூழலில் அதிமுகவில் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல், நிர்வாகிகளுக்குள்ள பல சலசலப்பு, தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமியை மதிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவெடுக்கிறார், அதிமுகவை சரிவு நிலைக்கு கொண்டு போகிறதுல எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருந்தாலும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. தொண்டர்கள் ஒரு கட்சிக்கு முக்கியமா, அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமா, முன்னாள் நிர்வாகிகள் முக்கியமா, தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் முக்கியமா அப்படின்னு பார்த்தா இதற்கு முதன்மையானவர்கள், பிரதானமானவர்கள், முக்கியமானவர்கள் யாருன்னா அதிமுகனுடைய தொண்டர்கள் தான் ஒரு கட்சிக்கு பலமானவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுகனுடைய தொண்டர்களுடைய ஓட்டை வந்து சிதற விட்டா, அவர்கள் வேறு மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னா அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும்? அதனால தான் பல தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி 10-11 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவுறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அதிமுகவில் ஒரு இளைஞர் பட்டாளம் கிடையாது, பெண்கள் வாக்கு வந்து மிக மிக குறைந்த அளவில் வருது, மற்ற கட்சிகளுக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது முதல் முறையாக ஓட்டு போடுறவங்களும் சரி, பல ஆண்டுகளாக பல தேர்தல்களில் ஓட்டு போடுறவங்களும் சரி, மனக்கசப்போட எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பல வாக்காளர்கள் பாஜக பக்கம் திரும்பிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடலை, இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கவில்லை, ஏன் யோசிக்கவில்லை? இப்படி ஒரு ஓட்டு சதவீதத்தை பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருந்தால், சரிநிலை கொண்டு போய்கிட்டே இருந்தால் அதிமுக எப்படி ஜெயிக்க முடியும்? வலுவான கட்சியை எப்படி உருவாக்க முடியும்? ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ, நம்ம தான் பொதுச் செயலாளர், நான் மட்டும்தான் பொதுச் செயலாளர், யாரையுமே கட்சியில் சேர்க்கறதில்ல. ஏற்கனவே அதிமுகவில் உயர் பதவிகளில் தலைமை பொறுப்பில் இருந்தவங்களை, அதிகாரத்தில் இருந்தவங்களை மீண்டும் கட்சியில் சேர்த்தோம்னா நான் இப்போ இருக்கக்கூடிய பொறுப்புக்கு பங்கம் விளைவித்து விடும், பிரச்சனை வந்துவிடும், என்னை வந்து அந்த பொறுப்பிலிருந்து தூக்கிட்டு அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வோடு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த ஓபிஎஸ்சியும் சசிகலா அவர்களையும் கட்சிக்குள்ள இணைக்க கூடாது, எந்த காலத்தில் இப்போ இல்லை, எந்த காலத்திலுமே அவங்க 2 பேருமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டு இருக்கிறாரு. சரி, அது அவருடைய அரசியல் கணக்காக கூட இருக்கலாம். ஆனாலும் இப்போ இந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அதிமுகவை விரைவில் ஒன்றிணைத்து விடுவோம், கண்டிப்பாக எங்களுடைய கணக்கு, நாங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த திட்டம் அதிமுக ஒன்றிணைக்கிறதுல மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள் இருக்குது, விரைவில் ஒன்றிணையும் அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. அதிமுகவை வழிநடத்தி ஒன்றிணைக்கக்கூடிய பொறுப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு, சசிகலாவுக்கு இருக்குதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க, தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஓபிஎஸ்க்கு மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் உண்மையாகவே இருக்கிறதா? அப்போ உண்மையாக இருக்குது அப்படின்னா ஏன் இவ்வளோ காலதாமதம்? அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய சூழல் ஏன் பரபரப்பாக முன்னெடுக்கப்பட்டு ஏன் அதிமுக இவ்வளோ காலத்துக்கு ஏன் லேட் பண்ணுறாங்க? ஒன்றிணைக்க வேண்டியதானே அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் அதிமுக வட்டாரத்தில் எழும்புகிறது. அப்போ இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வளோதான் வந்து மூத்த தலைவர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், செங்கோட்டையன் உள்ளிட்டவர்கள் மூலியமாக அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டாலும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் யாரும் என்னை சந்திக்க வராதிங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டார். ஆனாலும் 6 பேர் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட குழுக்குள்ளே மீண்டும் பல நிர்வாகிகள், புது நிர்வாகிகள் அந்த குழுக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி அவரை ஒத்துக்க வச்சு அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைந்து அதிமுக உருவாக்கி வருகிற தேர்தலை நம்ம சந்தித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், நமக்கு ஒரு பவர் கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும், ஆட்சியில் மீண்டும் அமர்ந்து பல வேலைகளை நம்ம செய்யலாம், பல டெண்டர்கள் எடுக்கலாம், பல அரசியலில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து தவறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஜெயிச்சால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களுடைய மனக்குமுறலாக இருக்கிறது. இதற்கெல்லாம் இசைவளிக்கிற வகையில், இதற்கெல்லாம் வழி விடுகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரா? ஓரளவுக்கு அதிமுகவை கட்டமைக்கணும், வலு சேர்க்கணும், 2026 சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கணுங்கிறது கொஞ்சம் கூட இவர் கவனமே செலுத்தலை.
அரசியல் செய்கிறார், என்ன பண்றார், ஏது பண்றாருன்னு தொண்டர்களும் சரி நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் தற்போது அதிமுக நிலையாக போய்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஏற்கனவே மகளினுடைய வாக்கு வந்து வேற கட்சிக்கு போயிடுச்சு, இளைஞர்களுடைய வாக்கு வந்து மாற்று கட்சிக்கு வேற கட்சிகள் போயிடுது. இப்படி பல சரிவுகள், பல இளைஞர்களோட ஓட்டம் மகளிரோட ஓட்டம் வேற வேற கட்சிக்கு சிதறி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்போ இன்னும் இருக்கக்கூடிய ஓட்டுகளையும் சிதறடித்து விடுவாரோ அப்படிங்கிற அச்ச உணர்வு அதிமுகனுடைய தொண்டர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கும் இருக்கிறது. இதனால தான் அதிமுக ஒன்றிணைக்கணும், மீண்டும் கூட்டணி வைக்கணும், வலுவான கூட்டணியை வைக்கணும், மெகா கூட்டணி வைக்கணும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு, திமுகவை வீழ்த்துற அளவுக்கு நம்ம பலமான கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னா பல கேள்விகள் தான் அங்கே இருக்கிறது. இதற்கு எல்லாம் யார் காரணம், யார் இதற்கு இடையூறாக ஒரு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி இதற்கு தடையாக இருக்கிறார் அப்படின்னா அவர் தடையாக ஓரளவுக்கு இருந்தாலும் ஆனால் அதிமுகவை சரியாகத்தான் வழிநடத்துகிறார், அவர் கட்டமைக்கிறார், அவர் பொறுத்திருந்த சரியான கூட்டணியை அமைப்பதற்காகத்தான் பல வியூகங்களை வகுத்துட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. ஆனால் விசிகாவையோ விஜயோ அதிமுக கட்சியில் கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு கட்டத்தில் முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான ஒரு பாயிண்ட் கிடைக்காதனால தவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு போக்கும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்துறதுல சிறந்த தலைவராகத்தான் இருக்கிறாரா, அதிமுக ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் சரியாகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.